அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கணும். அந்த வரிசையில் இந்த TNAU 2023-24 ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டு கவலைப்படுற மாதிரி ஒரு சூழலில் போயிட்டுருக்கு. அதை பற்றின என்ன விஷயம், எதனால் அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி தகவலை உங்களோட உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சு ஆஃப்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஓவர் ஆகிட்டு ஃபீஸ் எல்லாம் கூட கட்டிட்டு வெயிட் பண்ணுறோம். இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்ஸு இல்லை அடுத்த ரவுண்டுக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் செகண்ட் பேஸில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிற நேரத்தில் இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்ஸை பற்றி ஒரு அப்டேட்டு நேற்றுக்கு கிடச்சிது. அது என்னென்னா இன்றைக்கி, அதாவது சனிக்கிழமை சனி ஞாயிறில் உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்டோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி, எஸ்எம்எஸ் இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதேமாதிரி ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மெசேஜ் வரத்துக்கு, அலாட்மெண்ட் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்தராக போக தேவையில்லை இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் கொடுத்தவங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் பேஸ் பட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அடுத்த பேஸ் நம்ம கூப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்றது. அவங்களுக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்லைடிங் ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இப்போ பாசிபிலிட்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஏற்கனவே ரேங்க் ரேஞ்சுன்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க. அவங்களாம் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க, கவுன்சிலிங் ஃபீஸு. அதில் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு சாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வேக்கன்சி எப்படி இருக்குது அதை பொறுத்து அவங்களுக்கு மாற்றி விடுவாங்க. இதுதான் அந்த செகண்ட் பேஸுக்கான ஒரு லேட்டஸ்ட்டு அண்டு இந்த இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். 2 விஷயம் தான் இப்போ தெளிவுபடாமல் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த வொக்கேஷ்னலுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அந்த சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கல, மெயிலில் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள், ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த இதுக்கு முன்னாடி அலாட்மெண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே. இதே தான் இந்த TNJFUலையும் அந்த செகண்ட் கவுன்சிலிங் எப்போ, நாட் செகண்ட் கவுன்சிலிங், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே இன்னும் ஆரம்பிக்கலை ஜெனரல் கோட்டாவுக்கு. அப்புறம் சில இதுக்கு நான் ரேங்க் லிஸ்ட்டும் வரல. அதை எதிர்பார்த்துட்ருக்கு எல்லாமே இந்த வாரம். அவங்களுக்கு இந்த வாரம்னா என்ன, மண்டே டு நெக்ஸ்ட் வீக்னு வச்சுங்களேன். அதான் இன்றைக்கி முடியுது இந்த வாரம். அந்த வாரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஷெடியூல் பண்ணுறது, கவுன்சிலிங் ஷெடியூல். அது ஏற்கனவே அட்மிஷன் ஹெல்ப் டெஸ்கில் பேசும்போது சொன்ன விஷயந்தான். ஸோ இந்த TNJFU oder TNAU இந்த வருஷம் கம்பைண்டாக நடக்கிற கவுன்சிலிங்கில் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்லாம் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.